ஒரு தெருவுல தினமும் நாய் நைட் டைம்ல குலைச்சிக்கிட்டே இருக்கு. இதனால தூங்க முடியாத தெருமக்கள் ரொம்ப காண்டாவுறாங்க. ஒரு கட்டத்துல எல்லாரும் தூங்க முடியாம இந்த நாயை வெளில துரத்தணும்னு ஒரு முடிவுக்கு வராங்க. ஒரு கூட்டமும் போடுறாங்க. அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கண்டென்ட்ஸ் டெய்லி பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த கூட்டத்துல பல பேர் அந்த நாயை எங்கன்னா கூட்டு போய் விட்டுருங்க, எங்களுக்கு பயங்கரமா டார்ச்சலா இருக்கு, தினம் நாங்க ஆபீஸ் போய் வரதெல்லாம் ரொம்ப டென்ஷனாவும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதனால அந்த நாயை கொண்டு போய் ஊரை விட்டு எங்கேயோ தள்ளி கொண்டு போய் விட்டுறாங்க. அதுக்கப்புறமா அவங்க நிம்மதியா தூங்க ஆரம்பிச்சாங்க. இப்படியே 2 நாள் கடந்து போகுது. 3ஆவது நாள் காலையில ஒரு அம்மா கத்துறாங்க, என்னோட மோதிரத்தை காணோன்னு. இன்னொரு அம்மா கத்துறாங்க, என்னோட செயினை காணோன்னு. இன்னொரு வீட்டுல இன்னொரு அம்மா கத்துறாங்க, என்னோட மொத்த நகையும் காணோன்னு. அப்பதான் ஒண்ணு தெரிய வருது, திருடன் வந்து எல்லா இடத்துலயும் திருடின்னு போயிருக்கான்னு. இவங்களை இத்தனை நாளா அந்த நாய் தான் வந்து குலைச்சு பாதுகாப்பா இருந்திருக்கு. ஏன்னா வந்து நைட்ல குலைச்சிட்டே இருக்கிறதால நாயை பார்த்துட்டு அந்த திருடன் வரதில்லை. ஆனா இப்ப அந்த நாய் அங்க இல்லாததால திருடனுக்கு ரொம்ப ஈஸியா போச்சு, வந்து எல்லா இடத்துலயும் திருடின்னு போயிட்டான். இதுல இருந்து என்ன தெரிய வருதுன்னா, நாய் எதுக்காக குலைக்குதுன்னு தெரியாமலே தொத்தி விட்டுருக்காங்க. அதனாலே அவங்களுக்கு பெரிய லாஸ் ஆயிட்டு இருக்கு. இப்ப என்னதான் போலீஸ் கேஸ் ஆயிருந்தாலும் அவங்க நகை கிடைக்குமா இல்லையான்னு தெரியல. சரி, ஓகே, இந்த கண்டென்ட்க்கு ஒரு லைக் கொடுத்துருங்க.